நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் நல் வாழ்த்துக்கள். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் கரவொலியோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். செங்கரும்பும் செந்நெல்லும் பொருகி வர, பொங்கல் அன்று பாலமுதம் பொங்கி வர, தங்களது நல்வாழ்வில் வளம் சேர எங்களது வாழ்த்துக்கள் உளமாற. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த அருமையான பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு யார் சிறப்பு விருந்தினர்? இந்த கேள்வி அவளோடு நீங்கள் அத்தனை பேரும் நாங்களும் தான். யார் வரப்போகிறாங்க? இவங்க சினி ஃபீல்டில் 2004 என்ட்ரி ஆகும்போதே அப்பயே இவங்க மங்கையர் சோலையை யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாதனை பெண்களை வாழ்த்த வேண்டும், வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். வித்யாசாகர் இசையில் அப்படி அழகாக அந்த முதல் பாட்டை அப்படி பாடுகின்ற போதே வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வாரும் பெண்களை நான் வாழ்த்துகிறேன். சந்திரமுகி படத்தில் அறிமுகமானவங்க. அவங்கள நம்ம அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி ஒரு உலக அளவிலே புகழ்பெற்ற ஒரு திரைப்பட பின்னணி பாடகி, நாட்டுப்புற பாடல் கலைஞர், கிராமிய கலைஞர், அவரை வரவேற்கின்றோம். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தேக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தேக்கு சீமையோட கதை இருக்கு. வாக்கிய வரப்பு பாட்டு பாடும் மயில் வழிய மறைச்சு அட்டம் போடும். கருப்பு சாமி கோயிலை சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். தன்னே நானே நானே நன்னே தனனே தானே நானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே தனனே தானே நானே நானே நன்னே. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் 2004லேருந்து இருக்கீங்க. ஆமாம். மிகச்சிறந்த விருதுகள், அதாவது 2009 பார்த்தீங்கன்னா அது என்னங்க, அது அட்ரா அட்ரா நாக்க முக்கன் நாக்க முக்கன் நாக்க முக்க, அந்த பாட்டு ஒரு மின்னலாக அந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் 2 லயன் கோல்டு லயன் அந்த விருதுகளை வாங்கிட்டு இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாட்டுப்புற பாடகியாக இருந்த எனக்கு அந்த அளவுக்கு அந்த விருது வாங்குகிற அளவுக்கு என்னோட கலை உயர்ந்திருக்கு அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை மாதிரி இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு. அதை நினச்சி அதை பார்த்தும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். ஹாலிவுட் வரைக்கும் போய் விருது வாங்கின அந்த அட்ராட்ரா நாக்குமுக்கா பாடல், அந்த பாடலை கொடுத்த அந்த படத்தோட இயக்குனர் PV பிரசாத் சாருக்கும், இசையமைப்பாளர் விஜயாண்டனி சாருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். மீண்டும் மீண்டும் நம்ம உலகமே கைத்தட்டும் அளவுக்காக நம்ம பாராட்டி மொழிகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு தமிழர் திருநாள். இன்னைக்கு உலக செம்மொழி மாநாடு 2010 நடந்தப்போ அந்த தீம் சாங் யார்? AR ரகுமான் சார், டைரக்ஷன் யார்? கௌதம் வாசுதேவன் மேனன். அந்த அருமையான தீம் சாங்கில் குரல் கொடுத்தீங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த அனுபவம் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் அலோன்னு சொன்னேன். அம்மா நான் மாதிரி மேனேஜர் சரவணன் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். உடனே நீங்கள் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவுக்கு போங்க அப்படின்னாங்க. என்ன ஏதுன்னெலாம் சொல்லலை. அங்கே போய் சார் என்னை மட்டும் தான் போக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே மிகப்பெரிய பாடகர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. TM சவுந்தரராஜ் ஐயா இருந்தாங்க, சுஷிலா அம்மா இருந்தாங்க, நித்யஸ்ரீ மேடம், எல்லாமே கர்நாடிக் பாடகர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இவங்களோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நடுக்கல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய குருநாதர் ஐயா டாக்டர் K குணசேகரன் அவர்கள், அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. ஆமாம், புதுச்சேரி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை பேராசிரியராக பணிபுரிந்து இன்றைக்கு கடவுளிடம் போய் அடைக்கலம் ஆயிட்டார். அவர் வகுத்து கொடுத்த இந்த வழி தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாமே. அவர் தான் அந்த நாட்டுப்புற கலைக்காக பாடலுக்காக மிகப்பெரிய கஷ்டப்பட்டவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அங்கே போன உடனே இந்த மாதிரி ஒரு பாட்டு எல்லாருமே பாடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே
சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் இந்த ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் இந்த நாட்டுப்புற பாடகர்களும் இருக்கணும், அவங்களோட குரலும் அதில் இருக்கணும் அந்த செம்மொழி இதில் அப்படின்னு சொல்லி எங்களையும் மதித்து அந்த செம்மொழி பாடலை பாட வச்சதுக்கு கனிமொழி அம்மாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ் மொழியாம் எங்கள் தமிழ் மொழியாம், தமிழ் மொழியாம் எங்கள் தமிழ் மொழியாம், தமிழ் மொழியாம் எங்கள் தமிழ் மொழியாம். பச்சரிசி பலகாரமா நம்ம பகுந்து தின்ன சிலகாலமா, இப்போ பால போன மறந்தாலே மங்கையர் சோலை சென்னை மங்கையர் சோலையில நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். தன்னானே தானே தானே நன்னானே, தானே 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 நன்னானே, தன்னானே தானே தானே நன்னானே, தானே 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 நன்னானே. பாரதியினுடைய எட்டயபுரம் தாலுக்காலேருந்து வாங்கம்மா அப்படின்னு சென்ற வாரம் அழைத்தப்போ, சார் இங்கே மழை பெய்யுது, சரி அப்படி சொன்னதோடு விட்டாங்களா, உடனே ஒரு அழகான பாட்டை அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெற்கால நான் கிளம்பி வடக்கால போகணும்னா மேற்கால கேட்குறேன்னு கிழக்கால வெயில் வேணும், இந்த வெயில் வேணும்ன்ட்டு அதே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க, தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ள முனியம்மாள், அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம். அருமையாக மீண்டும் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறோம். அந்த இடத்த போய் நிறைய அந்த விளை நிலங்களை பார்த்தப்போ ஒருத்தர் வரிசையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, மைசூர் சம்பா, வாசனை சம்பா, மெல்ல சம்பா, பெரிய சம்பா, சின்ன சம்பா இப்படின்னு சம்பா சம்பாவான்னு அடிக்கிட்டே போகிறாங்க. அந்த ஊர் என்னங்க சம்பா சமுத்திரமான்னு கேட்டால், இல்லைங்க இது அம்பா சமுத்திரம்னாங்க. அந்த அம்பா சமுத்திரத்தில் 100க்கும் அதிகமான மரபு விதைகளை பாதுகாத்து மின்னுகின்ற ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி விவசாயி அவங்க தான் லக்ஷ்மி தேவி, அவரை வருக என்று வரவேற்கின்றோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் வரிசையாக நின்று மல்லு கட்டுனாங்க. எதுக்கு, மீண்டும் ஜல்லிக்கட்டு வரணும்னு. நீங்கள் ஜல்லிக்கட்டுக்காக கொடி பிடிக்கிறீங்களா, நான் 2 கையிலையும் காளைகளை பிடிப்பேன் அப்படின்ட்டு யோகலட்சுமி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. 2 காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டில் மின்னுகிறவர் தான் யோகலட்சுமி. அவர்கிட்ட நம்ம நிறைய பேச போகிறோம். இப்பயே இங்கே விட்டிங்கன்னா நான் மாடு பிடிப்பேன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆர்வமானவங்க. அவரை அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி வாங்க வாங்க வாழ்க வாழ்க என்று பாராட்டுகின்றோம். ஓகேங்க, நீங்கள் இந்த மரபு விதைன்னு சொல்கிறீங்க, இந்த சம்பாவை பற்றி வரிசை அடிக்கிட்டே போனீங்களே, ஆனால் எங்கெங்கே அதை சமைக்கிறாங்க சொன்னால் சார் வேக மாட்டேங்குது சார். இந்த தமிழில் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த 3 அரிசியும் எல்லாம் விதவிதமாக இருக்குது. இல்லைங்க, நான் இதை சமைச்சு காமிக்கிறேன், ஊர்தோறும் உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பல நிலைகளில் பல சந்தைகள் அமைத்து காட்பாடியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் வெற்றியாளர் திருமதி ரேகா சிவகுமார், அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஓகே, சிவகாசி பக்கமாக வாங்க, சிவகாசி பக்கம் வாங்க. பட்டாசு மட்டும்தான் வெடிக்குமா? இல்லை, நான் ஒரு கூட்டு பண்ணையை வைத்திருக்கிறேன். இந்த பண்ணையில் ஆடு, மாடு, கோழி, குதிரை, பல பறவைகள் அத்தனையும் உரத்த குரலில் பட்டாசு மாதிரி எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை உருவாக்கி என்று மின்னுகிறவர் தான் திருமதி டி விமலா, அவரை வருக என்று வரவேற்கின்றோம். சூப்பர். ஒரு ஒரு தெம்பா, அதாவது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் பாருங்கள் அப்படி நம்ம துள்ளி குதிக்கிறோம். துள்ளி வர போகிறேன், சுருள் சுருளாக பாட்டுக்களை அள்ளிவிட போகிறேன் அப்படின்ற அளவுக்கு சொன்னது சூப்பர் தானே. இப்போ பாருங்கள், சரி உடனே நாம் வந்து ஒரு கிராமிய பாடகைக்கு அடுத்தது இன்றைக்கி தேசிய அளவில் கைலாஷ் கேர்னுடைய டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. எப்போ? சமீபத்தில். நிறைய போட்டிங்க, பல 100 பேர். எங்கே? தமிழ்நாட்டில் மட்டும் பல மாநிலங்கள், பல மொழிகள், எல்லாத்துலேருந்தும் கிராமிய பாடகர்கள் தேர்வு நடந்ததுங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தேர்வான ஒரே ஒரு கிராமிய பாடகி இந்த ஆண்டுக்கு முனியம்மாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு. உங்களை பற்றி சொல்லுங்கள். எப்படி இது ஆர்வலாம் வந்தது? எப்போ பாட ஆரம்பிச்சிங்க? எங்கள் அம்மா சிறு வயசில் காட்டில் விவசாயி. அவங்க இந்த வெயில் அடிக்கும், நாங்கள் அழுவோம் சின்ன சின்ன பிள்ளைங்க. எங்கள் அப்பா 13 வயசில், எனக்கு 13 வயசில் இறந்து போனார். நாங்கள் மதிய நேரத்தில் வெயில் அடித்து அழுதோம்னா எங்களுக்கு அது தாளாட்டினது போல் அந்த கிராமிய பாட்டை, அந்த காலத்து நாட்டுப்புற பாட்டை படிப்பாங்க.
எப்படி படிப்பாங்கன்னா, கீரை அறுக்கையில் மச்சான் கிழக்க மிளகு அறுக்கையில் பழச நினைக்கையில் இப்போ பட்டுருச்சே பண்ணருவா அப்படின்னு எங்கள் அம்மா படிக்கையில் எங்களுக்கு அந்த அழுகையெல்லாம் நின்றுட்டு நாங்கள் ஓடி 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 அந்த பட்டி எடுப்போம். அப்படி இருக்கையில் கடைசிக்கு எங்கள் அம்மாவும் இறந்து போச்சு. எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டார். எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. வெள்ளரிக்காய் விற்றேன். வெள்ளரிக்காய் விற்கையில் சென்னையிலேருந்து வந்தாங்க. ஒரு பிளசர் போட்டு நாட்டுப்புற பாடகி யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நான் ப்ளஷர் போட்டுன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா? ஆமாம், ப்ளஷர்னா அந்த காரு. அவங்க வந்து இந்த தெம்மாங்களை யாராச்சும் பாடுறவங்க இருக்காங்க. நான் திருத்துண்டு ஓடி போய் நான் படிப்பேன் தம்பி, ஆட்டோக்காரங்கிட்ட நான் படிப்பேன் தம்பி, அவங்களை கூப்பிடுங்க அப்படியும் என்னை கூட்டிகிட்டு போய் பாட வச்சாங்க. நான் பாடினேன். அப்புறம் எங்களுக்கு நிறைய பொருள் கொடுத்தாங்க. ஹார்மோனியம், மியூசிக் எல்லாமே கொடுத்து இந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சியும் கொடுத்தாங்க. அது ரொம்ப 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 டெவலப் ஆகி கடைசிக்கு இந்த ஒரு பாடகியாகவும் நான் ஆகி ஒரு மேடை ஏறி நான் நிறைய ஒரு பாடகி ஆகி. சூப்பர் சூப்பர். ஆமாம், அந்த தெம்மாங்கு பாட்டு நீங்கள் அடிக்கடி பல மேடைகளில் பாடி கேட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு அதை மீண்டும் சீக்கிரம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன மேடம்? ஆனால் நம்ம பாரதியார் இடத்துலேருந்து வந்திருக்கேன். நான் பாரதியார் பாட்டு பாரதியார் பாட்டு. ஆமாம், கண்டிப்பாக. பாரத நாடு வளம் பெறும் நாடு, பக்தி நிறைந்த நாடு, தேசபக்தி நிறைந்த நாடு, தெய்வ பக்தி நிறைந்த நாடு, அது நீர்வளம் நிலவளம் நிறைந்து பெருகிய இந்தியா தமிழ்நாடு. தன்னன்னாதீனம் தான நன்னாதீனம் தன்னானே தன தன்னானே தன தான நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னானே. எல்லா மதமுமே சம்மதமாகவே ஏற்றுக்கொண்ட நாடு இந்தியா. எல்லா மதமுமே தமிழ்நாடு. எல்லா மதமுமே சம்மதமாகவே ஏற்றுக்கொண்ட நாடு. அந்த அண்டியவர்க்கு தமிழ்நாடு, அண்டியவர்க்கு இந்தியா, அண்டியவர்க்கு அடைக்கலம் கொடுத்த இந்தியா தமிழ்நாடு. காவியம் ஓவியம் கலைகளிலும் சிறந்து விளங்கும் நாடு. காவியம் ஓவியம் கலைகளிலும் சிறந்து விளங்கும் நாடு. நம்ம காந்தி கொள்கையை கடமை தவறாமல் காத்து வரும் நாடு. பாரத நாடு வளம் பெறும் நாடு, பக்தி நிறைந்த நாடு, தெய்வ பக்தி நிறைந்த நாடு, அது நீர்வளம் நிலவளம் நிறைந்து பெருகிய இந்தியா தமிழ்நாடு. அருமை. ரொம்ப பிரமாதமாக எல்லாம் வந்து கேட்பாங்க. இன்றைக்கி பால் பொங்கிச்சா அப்படின்வாங்க. இப்போ மகிழ்ச்சி பொங்கிச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 1950 ஆளுக்கு ஒரு வீடுன்னு ஒரு படம். அந்த ஆளுக்கு ஒரு வீடுன்ற ஒரு படத்தில் ஒரு அருமையான பாடலை பட்டுக்கோட்டையை எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். இந்த பாட்டினுடைய முதல் 2 வரி நான் அப்புறமா சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும். சரி, இந்த பயிரை வளர்த்தால் பலனாகும், உயிரை காக்கும் உணவாகும் அப்படின்னா, இந்த பயிர் வளர்க்குறவங்க அதில் கெமிக்கல் போடாமல், வேதிப்பொருள் வேறு எதுவுமே இல்லாமல் உயிரை காப்பதற்கு, உடலை காப்பதற்கு உழைக்கின்றவங்க உலகத்தில் லக்ஷ்மி தேவி மேடம்கிட்ட பேசுகிறோம். வணக்கம்மா. மண் திணிந்த நிலத்தில் உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலையில் சொல்லியிருக்கு. அப்போ உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த உணவு தான் ஒவ்வொரு உயிர்களுக்குமே உயிரை கொடுக்கறது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் இந்த உயிரை கொடுக்கறதுன்னா அந்த உணவு தான். அந்த உணவு வந்து நஞ்சாகி போனால் நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு போவோம். நான் வந்து ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவள். விவசாயத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத துறை. என்னுடைய தகப்பனார் ஆசிரியர், என்னுடைய கணவர் ஆசிரியர், என்னுடைய மாமனார் ஆசிரியர். நானும் வந்து ஒரு காலத்தில் ஒரு ஆசிரியராக ஒரு 3 வருஷம் பணிபுரிந்தேன். அதற்கு பிறகு தொலைத்தொடர்பு துறையில் வேலை கிடச்சி அதில் ஒரு 28 வருஷம் வந்து வேலை பார்த்தேன். அப்போ நோய்வாய்ப்பட்டேன். என்னோட ஒரு 40 வயசில் நான் நோய்வாய்ப்பட்டது அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. தைராய்டு ப்ராப்ளம். அநேகமாக டாக்டர்கிட்ட போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து உங்களை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்பொழுது நம்ம நஞ்சு கலந்த உணவுகள். ஏன்னா இப்போ வந்து ரசாயன உரங்கள்,
பூச்சிக்கொல்லிகள் களைக்கொல்லிகளுடைய தாக்கம் அதிகமானதுனால இந்த உணவு மட்டும் இல்லை, நம்மளுடைய விளை நிலங்களே வந்து நஞ்சாகி போயிருக்கு. ஸோ அதை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்னையும் காப்பாற்றிக்கணும். ஏன்னா என்னோடதெல்லாம் முதல்ல வந்து சுயநலத்தில் தான் ஆரம்பித்தேன் நான் வந்து, அது வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா என்னோடய குழந்தைகள்லாம் அப்போ வந்து 15 வயசு 18 வயசு குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயில்லா பிள்ளைகளாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விவசாயத்துக்குள்ளே. அப்போ என்னையை காப்பாற்றிக்கணும்னா நான் வந்து ஒரு நஞ்சு இல்லாத உணவு சாப்பிட்ணுங்கிறதுனால முதல்ல நிலம் வாங்கினது அப்போ தான். ஒரு 1/2 ஏக்கர் தான் வாங்கினேன். என்னுடைய வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டேன். ராஜினாமா பண்ணிவிட்டு என்னுடைய காப்பாற்றிக்கணும், என் குழந்தைகளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த விவசாயத்துக்குள்ளே நுழைஞ்சேன். அப்போ நஞ்சற்ற உணவை நானே தயார் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தான் வந்து வந்தேன். ஆரம்பத்தில் வந்து கேலி கிண்டல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 1/2 ஏக்கரில் வந்து ஒரு 20 மூட்டை எடுக்கிறாங்கன்னா எனக்கு 2 மூட்டை கிடைக்கிறதே வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த விளை நிலங்கள்லாம் அவ்வளோ பால்பட்டு கிடக்கு. நம்ம வந்து ரசாயன உரம் இல்லாமல் அதை சாதாரணமாக உள்ள நாட்டு மாட்டு சாணிகள் மட்டும்தான் வந்து ஏன்னா அப்போ பற்றி எனக்கு நம்மாழ்வார் பற்றி அறிவோ இல்லை நெல்ஜெயராமன் பற்றி அறிவோலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா விவசாயங்கிறது என்னதுன்னே தெரியாமல் உள்ள நுழைஞ்சவங்கிறதுனால சாணியை மட்டும் கொண்டு போட்டு அதை விளைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். வந்து 2 மூடை கிடைக்கும். ஆனால் அதுலேயும் என் வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரையோ காய்கறிகளோ ஏதோ போட்டு ஒரு 3 வருஷம் அதை மட்டும் சாப்பிட்டு நான் மீண்டு எழுந்தேன் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னென்னா ஏன் நம்ம போய் வெயிலில் வந்து இருக்கணும், வெயிலில் போய் நம்ம எதுக்காக நம்ம வாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் அனுபவமும் இல்லை. பாருங்கள், ஏதோ அந்த சாணத்தெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க, மாட்டு சாணத்தையும் பழைய இது மக்கி போன வக்கீலையும் போடுவாங்க. இந்த மக்கி போன வைக்கலும் மாட்டு சாணமும் போட்டு ஏதோ விளைவிப்பாங்க. அதில் இத்தனை மூட்டை வருதும். அப்படித்தான் வாழ்க்கை இருந்தது. சரி, ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தாய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் வந்து இந்த விவசாயத்துக்குள்ளே நுழைஞ்சேன். வந்து ஒன்றுமே தெரியாமல் கொஞ்சம் படிப்படியாக தான் அதை வந்து கற்க ஆரம்பித்தேன். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து எல்லாம் பேசியிருக்கிறாங்க, பைத்தியம்னு இருக்கிறாங்க, லூசுன்னு இருக்கிறாங்க, இந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு வந்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசாமல் இல்லை பென்ஷன் வரதை கூட வாங்கிட்டு வீட்டில் இருந்து நிம்மதியாக இருந்து இருக்கலாமா, இது வயலில் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு வந்து ஒரு ஆற்றலை வந்து அந்த வயல்வெளிகள் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து நிச்சயம் சார். ஏன்னா நம்ம வந்து வெளியில் உள்ளே உட்காந்துருந்தோன்னா நம்மளை நாமே வந்து சாகடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த சமயத்தில் என்னுடைய அழகு இழந்து என்னுடைய அந்த ஒரு அருள் இருக்கும்பாங்க முகத்தில், அந்த அருள்லாம் இழந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். அதில் அந்த அருள் இழந்து அநேகமாக வந்து தொலைந்து போன ஒரு வாழ்க்கையை வந்து மீட்டெடுத்தது தான். அப்படிங்கும் பொழுது பக்கத்தில் என்னுடைய நண்பர்கள், உயிர் நண்பர்கள் என்கிட்ட பேசாமல் போயிருக்கிறாங்க. என்னுடைய உறவினர்கள் வந்து என்னை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. என்னுடைய அந்த இழப்பை பார்த்துட்டு வந்து அப்படி என்னை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் மீண்டெழுந்து இந்த விவசாயத்தில் வந்து என்னை வந்து விட்டேன். அப்படிங்கும்பொழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது அந்த 3 வருஷத்தில் அந்த மலடான மண்ணும் வந்து பக்குவப்பட்டுருச்சு. அப்படிங்கும் பொழுது அது வந்து அதற்குரிய தாய்மையை வந்து கொடுக்க, நிலங்கிறது தாய் தானே, அந்த தாய் வந்து நிலம் வந்து நமக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து அதில் தான் வந்து பாரம்பரிய விதைகளை வந்து அதுக்கு பிறகு தேட ஆரம்பித்தேன் சார். இந்த ஓடுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த ஜல்லிக்கட்டு காலை ஓடுது, அது பின்னால் யோக தர்ஷினி ஓடிட்டு இருக்காங்க. இந்த காட்சி பதிவு தான் இப்போ நான் பார்த்தேன். 2 காளைகள், அதே என்ன பொம்மை மாதிரி, இந்த கையில் ஒரு காளை, அந்த ஒரு கையில் ஒரு காளைன்ட்டு. யோகதர்ஷினி, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சல்யூட். எப்படி நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க? கண்ட்ரோல் வந்து வீட்டில் எப்படி ஒரு பிள்ளையை பார்ப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து மாடாக பார்த்தா தான் எங்களுக்கு அது மாடாக தெரியும். அதை வந்து நாங்கள் பிள்ளையாக தான் பார்த்துட்ருக்கோம். அது பிள்ளையை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணி. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு ரோல் மாடல்னு யாருமே கிடையாது. ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து பசங்க தான் எல்லாருமே அவுப்பாங்க. அப்போ வந்து பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கத்தே போக மாட்டாங்க. ஆனால் வீட்டில் வந்து மாடு வளர்ப்பாங்க, காளை வளர்ப்பாங்க, புல்லறுத்து போடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் யாரும் போய் அவுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ணாங்க. அப்படின்னும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சேர்ந்து பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, வயசானவங்க, வயசு பிள்ளைங்க, எந்த வித்தியாசமும் பார்க்காம ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து போராடினாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காக.
எதுக்கு அப்போ வந்து எனக்கு இந்த ஜல்லிக்கட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எதுக்கு இப்படி போராடுறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டு இனத்தை காப்பாற்றணும், ஜல்லிக்கட்டு அழிஞ்சா நாட்டு இனமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நாட்டு இனம் மட்டும் இல்லை, எல்லாமே நாட்டு விதை எல்லாமே அழிஞ்சிரும், அதை டிபெண்ட் பண்ணியிருக்க எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்றக்காக தான் இத்தனை பேர் சேர்ந்து போராடுறாங்க. அந்த இடத்துல பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையன்னு எந்த வித்தியாசமையும் பார்க்காம போராடி மீட்டெடுத்தாங்க ஜல்லிக்கட்டை. அப்புறம் நம்ம மட்டும் வாடியில் போய் அவுக்குறதுக்கு வித்தியாசம் பார்க்கணும், நம்மளும் போய் அவுப்போமே அப்படின்னு. ஆனால் அவுக்கணும் அப்படின்ற தாட்டில் போல் சும்மா யதார்த்தமாக போனது தான். அங்கே போயிட்டு தான் அவுக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்த காலப்பேர் வடமுகத்து கருப்பு. 10 வயசில் நான் மாடை அவுக்க போகிறேன், போராட்டத்துக்கு அப்புறம் மறு வருஷமே. அது வந்து ஜல்லிக்கட்டுனா எனக்கு அப்போ என்னன்னே தெரியாது, என்ன எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சும்மா வீட்டில் அப்பா கிளம்பும்போது நானும் அம்மா கேட்டேன், அப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜல்லிக்கட்டுனா உனக்கு என்ன இதாக தெரியுதா, சும்மா வாடியில் மாடு வரும் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் கிடையாது, அங்கே ஆயிரக்கணக்கான மாடு வரும், கூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் சும்மா போய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்கே போனோடனே அப்பா நீ அவரு சும்மா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பிடிச்சி போனால் அவ்வளோ நேரம் அந்த மாடு ஆடிட்டு இருந்த மாடு நான் பிடிச்சோன்னே பேசாமல் கூட வந்துருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ வந்து வீட்டில் அப்பாட்ட மாடு இல்லை, அப்பா வந்து அவங்க தங்கச்சி பையனுக்கு மாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க, அத்தை பையன்கிட்ட. அவங்க தான் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நான் சும்மா போய் பிடிக்க போனேன், அது பாட்டுக்கு கூட வந்துருச்சு பேசாமல். எல்லாருமே ஒதுக்கி விட்டாங்க, எல்லா மாட்டுக்காரவங்களும் ஒதுக்கி விட்டு, பாப்பா நீ போடா முன்னாடி அப்படின்னு. அவுக்க போயில எனக்கு அவுக்க கூட தெரியாது அது எப்படி உருவணும்னு. அங்கே போய் நிற்கிறேன், மேலே பார்த்தா ஸ்டேஜில் தூக்கிட்டாங்க அப்படியே, நீ மாட்டை பார்க்காத பிள்ளைய பாருங்க, சின்ன பிள்ளை அவுத்துட்ருக்க அப்படின்னு. அப்புறம் மாடு ஜெயிச்சிருச்சு. அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு மாட்டுக்கு வந்து அண்டா தான் பரிசு போட்டாங்க, அண்டா சைக்கிளும். கீழே இறங்கி வரோம், பிடிக்காரவங்க புறம் பிடிச்சிக்கிட்டு, மாட்டுக்கு தானே பரிசு போட்டீங்க, பிள்ளைக்கு பரிசு போடுங்க அப்படின்னு பட்டு சேலையை வாங்கி கையில் கொடுத்து போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுலேருந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்புறம் சொன்னாங்க அப்பா, சரி நீ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கல, வா ஒரு மாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஊராக கூப்பிட்டு போய் மாடு காமிச்சாங்க. எனக்கு அந்த மாடெலாம் எந்த மாடு வேணாம்ப்பா, நான் மொதல் அவுத்த மாடு தான்ப்பா எனக்கு வேணும், நீங்கள் அதவே போய் பிடிச்சிட்டு வாங்க அப்போ. இதை எப்படி போய் பிடிச்சிட்டு வாங்கி கொடுத்த மாடை போய் பிடிச்சிட்டு வந்தால் அது சங்கடமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த மாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் மாடு பிடிச்சதோட அப்போ அடம் பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு வந்தால் அதுலேருந்து பஞ்சாயத்தாகவே ஆயிடுச்சு, வீட்டில் ஒரு சண்டையாகவே ஆயிடுச்சு. சண்டே அப்புறம் திருப்பி அந்த வருஷமே பாரப்பத்தியில் அவுத்து அன்னைக்கு மாடு ஜெயிச்சிருச்சு. அடுத்து மறு வருஷம் அவனியாபுரத்தில் அவுக்கும்போது அதுதான் ஃபஸ்ட்டு, அவனியாபுரம் தான் எப்பயுமே எல்லா ஊர்லேயும் ஃபஸ்ட்டு அவுக்குறது. அந்த வாடியில் அது வந்து அவுத்தா மாடு புடி மாடு ஆயிடுச்சு. அந்த வருஷம் நான் அவுக்குறேன் புடி மாடு. திருப்பி மறுநாள் பாலமேடு, அதுக்கடுத்து அலங்காநல்லூர் மஞ்சட்டு. அன்னைக்கு அவுக்கும்போது மாடு 32 பரிசு வாங்குச்சு. அவனியாபுரத்தில் புடிமாடான மாடு அன்னைக்கு திரும்பி பாஞ்சு 32 பரிசு அன்னைக்கு மாட்டுக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் அடுத்தடுத்து திருப்பி சக்குடி, பாலமேடு, சக்குடி, பழங்கானத்தம், சத்திரப்பட்டி, அப்புறம் அந்த தேனி, பல்லவராயப்பட்டி, ஐயம்பட்டி, திண்டுக்கல், வெள்ளோடு அப்படின்னு நிறையா ஊரில் நிறையா மாவட்டங்களுக்கு போய் அவுக்க ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி மறு வருஷம் அதே அவனியாபுரம் மஞ்சட்டு வரும்போது அன்னைக்கு மாடு புடி மாடாது. என்ன இந்த வருஷம் அவனியாபுரத்தில் மட்டும் புடி மாடாது அப்படின்ட்டு திருப்பி என்ன பண்ணாங்க, புது மாடு வாங்கி அவுப்போம் அவனியாபுரத்தில் அப்படின்னு சொல்லி வீட்டு மாடை வந்து வித்த வாடிக்கு வச்சுட்டு அப்புறம் அவனியாபுரத்துக்கு மட்டும் புது மாடு வாங்கி அவுப்பாங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அன்னைக்கு வீட்டு மாடு தானா புடி மாடு ஆயிடுச்சு, நின்றுக்கிட்டே இப்படி சும்மா தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே சரி மாடு புடி மாடு ஆயிடுச்சு, அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்கப்பா, ஆறுதல் பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் நின்றுக்கிட்டே இல்லை, எனக்கு பரிசு வேணாம், ஆறுதல் பரிசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே போய் அங்கே கமிட்டியில் பாரு இதுதாயா உண்மையான வீரத்தமிழச்சிக்கு அடையாளம், ஆறுதல் பரிசை வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னாங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரு சின்ன பொண்ணு, உங்களை சொல்லலை, நான் உங்களை சொல்கிறேன். அதாவது ஒரு சின்ன பொண்ணு பாவம், அதுக்கு பரிசு கிடைக்கலையே, ஒரு ஆறுதல் பரிசாக கொடுங்க. இந்த பேச்சு போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கும், கடைசியில் 1 மார்க்கில் போயிடும், 3வது 4வது பரிசு கூட கொடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள், அன்றைக்கி வந்து இவங்க தான் உண்மையான வீரத்தமிழச்சி. நான் வந்து வெற்றி பெற்று தான் பரிசு வாங்குவேன், நீ கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க, வாழ்த்துக்கள்மா. உணவுன்னுச்சு வீதிதோறும் உணவு திருவிழா, வீதிதோறும் மட்டுமல்ல ஊர்தோறும் உணவு திருவிழா, ஊர்தோறும் மட்டுமல்ல நகரங்கள் தோறும் உணவு திருவிழா, நகரங்கள் தோறும் மட்டுமல்ல மாநிலங்கள் தோறும் உணவு திருவிழா, மாநிலங்கள் தோறும் மட்டுமல்ல நாடுகள் தோறும் உணவு திருவிழா. அப்படி உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரேகா சிவகுமார் அவர்கள் உழைத்து வருகிறார்கள். ஏதோ ஒன்று விஷயம் இருக்குங்க,
அந்த அதாவது உணவில் ஏதோ ஒன்று இருக்குங்க, இந்த உப்பு கரெக்டாக இருக்குங்க, காரம் கரெக்டாக இருக்குங்க, புளிப்பு கரெக்டாக இருக்குங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, அப்போ ஏதோ ஒன்று இருக்குங்க. அப்போ அவங்களுடைய செயலில் என்ன இருக்குது அப்படின்றத கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி. அதாவது காட்பாடி பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு சபர்பன் பிளேஸாலேருந்து வந்திருக்கீங்க. மகிழ்ச்சி. உலகெங்கும் பயணப்படுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். என்னுடைய பயணம் எப்படி தொடர்ந்துச்சுன்னா, இப்போ லக்ஷ்மி அம்மா சொன்ன மாதிரி தான். அம்மா வந்து பார்த்திங்கன்னா உடலளவில் பாதிக்கப்பட்டு அவங்க விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். உடல் அளவில் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவை தேர்ந்தெடுத்தோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷத்துக்கு முன்னே எனக்கு உடல் அளவில் மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது. பெரிய பெரிய மருத்துவமனையிலையும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே கேள்விக்குறி, நம்ம இவ்வளோ சின்ன வயசுல இந்த மாதிரி உடலளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம அதுக்கு என்ன தான் தீர்வுன்னு அப்படி பார்க்கும்பொழுது மருத்துவத்தால் அதை சரி பண்ண முடியுது. குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தால் சரி பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியுன்ற இருக்கக்கூடிய ஒரு தேடல் தான் நமக்கு வந்து ஆரோக்கிய உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கிடச்சிதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இயற்கை உணவு, இயற்கை மருத்துவம் அப்படின்ற இந்த ஒரு வழிமுறையில் என்னுடைய உணர்வை தாண்டி ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்றத புரிஞ்சது. அப்போ தான் புரிஞ்சது உணவே நம் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு. உடலில் பாதிக்கப்படும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்படுறோன்றதை வந்து இப்போ லக்ஷ்மி தேவமாக அழகாக சொன்னாங்க. நாங்கள் நிலத்தில் 50 சென்ட் நிலம் வாங்கி நாங்கள் அதை உயிர்ப்பிச்சோம் அப்படின்றது. நான் அதை எப்படி செஞ்சேன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இயற்கை சார்ந்த உணவுக்கு தேடி பயணம் பண்ணோங்கய்யா. அப்போ இயற்கை மருத்துவத்தில் அதில் என்ன இருக்குது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு வந்து 10வது முடித்த உடனே சிறு வயது திருமணம். உடல் அளவில் மிகப்பெரிய விஷயங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த சூழலை வந்து ஆரோக்கியம் சார்ந்து எப்படி கொண்டு போகிறதுன்ற ஒரு தேடல் இருந்தது எனக்கு. வந்து நான் படித்தவங்களோ நம்ம டிகிரி வாங்கினதெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் வழியே இதை எப்படி நம்ம உயிர்ப்புடன் கொண்டு போக முடியும்னும்போது அக்கு பஞ்சர் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி உணவு மருத்துவம்னு ஒன்று இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு 3 நாள் ஒரு பயணம் போயிருந்தேன். நிகழ்ச்சியில் அந்த இடத்துல உணவு சார்ந்த விஷயமோ இயற்கை வாழ்வியல் முறையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஜஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, உணவு முறை நம்முடைய வாழ்வியல் முறை தான். அப்போ ஒரு வாழ்வியல் மாற்றம், உணவு மாற்றம் வந்து நம்ம உடலை திரும்பவும் உயிர்ப்பிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த தருணம் தான் தெரிஞ்சது. தொடர் நிகழ்ச்சியில் நான் என்ன பண்ணேன்னா, குறிப்பாக ஹீலர்னால் என்ன அப்படின்னா உடலை குணப்படுத்துவது. தொடர்ந்து நம்ம உடலை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணும்போது உணவு தான். அந்த உணவின் அடிப்படையில் நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை தேடினேன். அதில் குறிப்பாக நாம் அடுப்பில்லா உணவு, ஆரோக்கிய உணவு மூலயமா நம்ம இதை சரி பண்ண முடியுன்றது வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிது. அடுப்பில்லா உணவா அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தேடலில் மிகப்பெரிய ஒரு தேடல். நம்ம காய்கறிகளை பசுமையாக எடுத்துக்கிறோம், பழங்களை எடுத்துக்கிறோம், மூலிகைகளை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது என்னுடைய இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா என்ன பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா கொஞ்சம் மக்களுக்கும் அது புரியும். என்னுடைய 21 வயசில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு பெண்ணுடைய ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பே வந்து கர்ப்பப்பை தான். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்துகிட்டு அடுத்த கட்ட விஷயம் என்னன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாயிடும் இல்லைங்களா. அப்போ அதுக்கான ஒரு தேடல் தான் இருந்தது. முடியாது, அப்போ மருத்துவம் முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் உணவால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதில் ஒரு தீவிர ஒரு பயணமும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவம்னே சொல்லலாம். அதன் அடிப்படையில் 3 மாதம்தான் என்னுடைய உடல் வந்து சரியாச்சு, உயிர் பிச்சிருந்தது. அப்போ அதை நம்ம திரும்பவும் இது மக்களுக்கு கொண்டு போகணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு சார்ந்து இல்லை, நான் வந்து MBBS கிடையாது, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் என்னுடைய உடலை வந்து என்னால் உயிர்ப்பிக்க வைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது உணவு மூலியமாக தான். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடலை நான் நிறைய கிளாஸஸ் போனேன், நிறைய விஷயங்கள் தேடினேன். அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா நம்முடைய சமையலறை மாற்றங்கள். நம்ம சமையலறையில் என்னென்ன விஷயங்களை மாற்றணும். இப்போ எல்லாமே இன்றைக்கி காலப்போக்கில் மாறி இருக்கும். ஜங்க் ஃபுட் அது இதுன்னு முழுமையாக மாறி இருக்கும். அதை தாண்டி தான் நம்முடைய செயல்பாடு இருக்குது. அப்போ என்னென்ன மாற்றணும் போது முதல்ல பார்த்திங்கன்னா சர்க்கரை மாற்றணும், உப்பு மாற்றணும், அரிசி மாற்றணும், எண்ணெய் மாற்றணும், அது மாதிரி பட்டியலாக வருது. அதாவது மாத்திரம் அப்படின்னுச்சே எனக்கு இன்னொரு சிந்தனை வருது. நீங்கள் அந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு சூழலில்
எல்லாரும் மாத்திரை மாத்திரை அப்படின்னு போகும்போது இவங்க மாத்திரம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டமே மாத்திருக்கீங்க இல்லையா? வாழ்த்துக்கள். அந்த கத்தும் பறவை அந்த எல்லாமே வந்து ஒரு மரத்துக்குள்ள உட்காந்தப்பறம் ஒத்துமையை காட்டுதுன்னு சொன்னார். அதே போல அந்த பறவைகள் அத்தனையும் ஒரே இடத்துல ஒரு ஒத்துமை காட்டுற ஒரு காட்சியை எங்கன்னா சிவகாசியில் பார்க்கலாம். விமலா அவங்க தோட்டத்தில். ஓ விமலா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பதிலாக உங்கள் நாற்காலியில் அந்த பறவைகளையும் அந்த குதிரையையும் அந்த மாடுகளையும் நீங்கள் வளர்க்குற அத்தனை கோழிகளையும் வரிசையாக அமர்த்தி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. காரணம் என்னன்னா நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் தான் பால் மாடே பிடிச்சோம். எனது கணவருக்கு உடல்நிலை குறைவானதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் பிஇ படிச்சிருக்கேன். எனக்கு வெளியே வேலைக்கு போகிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் சுய தொழில் தான் செய்கிறோம். எனக்கு அம்மா அப்பா இல்லாதனால எங்கள் தாய்மாமா வளர்ப்புலேயே நான் வளர்ந்தேன். என் தாய்மாமா பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு என் பேர்லேயே சொசைட்டியில் லோன் எடுத்தேன். லோன் எடுத்து 5 மாடு வாங்கினேன். எனக்கு மாடை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் ஃபுல்லாக ஹாஸ்டல்லே படித்தேன், ஹாஸ்டல்லே வளர்ந்தேன். 22 வயசு வரைக்கும் எனக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது. நான் புதுசாக இருக்கேன் எனக்கு உலகம். நான் 22 வயசில் வெளியே வரும்போது எனக்கு உலகம் புதுசாக இருந்துச்சு. இந்த பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு தாய் தந்தைகள் யாருமே கிடையாது. எனது தாய்மாமா வளர்ப்புலேயே வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினப்போ எந்த மாடுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாருமே ஏளனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் இது தேவையா? எதுக்கு இதெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் முடிவெடுத்தேன், இவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த துறையில் வாழ்ந்து காட்டணும். எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நான் வாழணும். என்னை எவ்வளோ பேர் ஏளனம் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஏளனத்தெல்லாம் நான் தாண்டி முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வாங்கி ஒரு 2-3 மாடு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின 5 மாட்டில் ஒரு மாடு கூட எங்களுக்கு செட் ஆகலை. ஒரே ஒரு மாடு மட்டும்தான் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது. மிச்சம் 4 மாடு எங்களுக்கு செட் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏற்றாப்புல அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புது பாடங்கள், ஒரு புது பாடமாக எங்களுக்கு மாடுகள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஏரியாவுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி மாடுகளை வாங்கி அந்த மாடுகளை நாங்கள் வெளியே மாடு வாங்குறதே இல்லை. நாங்களாகவே வச்சிருக்கிற மாட்டிலேருந்தே கண்டுகள் எடுத்தோம். எங்களுக்கு கண்டுகை தான் போனஸ். எங்களோட போனஸே கண்டுகை தான். இந்த கண்டுகளை எப்படி பராமரிக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே ஒவ்வொரு சில நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக இருந்துச்சு. அது மூலியமாக நாங்கள் இப்போ ஒரு 10-15 மாடு நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு பால் தேவைன்னா வச்சுக்கிடுவோம், தேவையில்லைன்னா விற்பனை செய்வோம். இப்போதைக்கு எங்ககிட்ட 10 மாடு 20 கண்டு இருக்குது. அது போக எக்ஸஸ் எங்களுக்கு இயற்கை மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நாங்கள் இருக்கிறது எங்கள் தாய்மாமாவோட இடம் தான். அதில் ஒரு 500 குழி இருக்கும். அந்த 500 குழியுமே செப்பரேட் பண்ணுவோம். எங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ இடம் வேணும், மாட்டு தொழுவத்துக்கு எவ்வளோ இடம், மிச்சம் இருக்கிற இடம் சும்மா இருக்கக்கூடாது, மாட்டுக்கான தீவனம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா மாட்டுக்கான தீவனம், இன்னொரு ஏரியா எங்களுக்கான சாப்பாடு. தற்சார்பு கொள்கையில் நம்ம போகணும். நம்மளுக்கான உணவை நம்ம வெளியே இருந்து வாங்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியமான நம்மளே நம்ம உணவை செஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்ட் ஆடுகளுக்காக தீவனம், ஒரு பார்ட் மாடுகளுக்கான தீவனம், ஒரு பார்ட் எங்களுக்கான தீவனம். அந்த 500 குழியில் நாங்கள் செப்பரேட்டாக பிரித்தோம். செப்பரேட்டாக பிரித்து அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக நாங்கள் சொட்டு நீர் பாசனம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான காய்கறிகள், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகா என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஒரு பாத்தி எங்கள் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் போட்டுக்கூடும். எங்ககிட்ட இருக்கிறது இப்போதைக்கு 500 குழி தான். அந்த 500 குழியில் என்ன செய்ய முடியுமோ அதானதை நாங்கள் செஞ்சோம். அப்புறம் புறா வளர்த்தோம். புறா நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தோம். மாடு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே எங்ககிட்ட எல்லா விதமான புறாக்கள்லையுமே விதவிதமான ரகங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ரகத்தையும் தேடி கலெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ரகத்தையும் காசு கூட இருக்கும். ஒன்றெல்லாம் அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி நிறையா புறா, கோழி, அதாவது ஒன்று வளர்க்குறது ஒரு யூஸ்க்காக. கோழி இருந்துச்சுன்னா மாடுகளில் உண்ணி இருக்காது. அந்த கோழியே அந்த உண்ணியை பிறக்கிறதுனால மாடுகளுக்கான ஒரு சில வியாதிகள் தடுக்கப்படும். அப்புறம் அதோட கழிவை எடுக்கிறதுக்காக வாத்தோடதை எடுக்கிறதுக்காக மீன், இந்த மாதிரி ஒன்றொன்றும் நம்மளோட உணவு சங்கிலி அந்த ஒன்றொன்றும் நம்ம வளர்த்தோன்னா அதுக்கேற்றாப்புல எங்கள் வீட்டில் இருக்கிற இருக்க சாப்பாடு கூட வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நாங்கள் சிங்கில் இருந்து போகிற ஒரு பருக்க கூட அந்த கோழி பிறக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகவே ஆகாது. சூப்பர், ரொம்ப அருமை. அதாவது விமலா 2 முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஒன்று, கிராமங்களில் இருக்கிறவங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. எனக்கு இப்போ பாருங்கள், சுற்றி இங்கே பார்க்குறோம்
தோப்பு துறவு அப்படின்ற இல்லைங்களா, இவ்வளோ இடம் இருக்குது, கண்ணு கட்டிய தூரம் வரை இடம் இருக்குது அப்படின்னுச்சு. அந்த இடத்த எப்படி நிர்வாகம் பண்ணுவது? இத்தனை குழிகள் இருக்குன்னா ஒவ்வொரு குழியிலையும் வந்து எதுக்கு பயன்படணும், இது முதல்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது ஒவ்வொன்றுடைய கழிவு மற்றதற்கு ஒரு மிகச்சிறந்த உணவாக மாறுது அப்படின்ற ஒரு தொடர் வண்டி ஓட்டம் மாதிரி சொன்னீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. எட்டயபுரம் அந்த தாலுக்கான்னு சொன்னீங்க இல்லையா, ஆமாம் உங்கள் அந்த கிராமத்துக்கு பேர் என்னங்க? ஆமாம். எங்கள் கிராமத்துக்கு பேர் கீழக்கரந்தை. கீழக்கரந்தை. கரந்தை. கீழக்கரந்தையில் எப்படி இந்த அளவுக்கு இசையோடு பாட, அதாவது நம்ம கேட்குற கேள்வி ஞானம் வச்சு சில பாடல்களை பாடிடலாம், ஆனால் அப்படி அழகா நீங்கள் பாட பாட அதனுடைய ஸ்ருதியும் லயமும் சின்ன பொண்ணு அம்மா வந்து ரொம்ப ரசித்து சரியாக இருக்குது சரியாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை கவனித்தேன். எப்படி கற்றுக்கிட்டீங்க? சார் இது எங்கள் அம்மாவோட வயசு சார். எங்கள் அம்மா பாடினாங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவோட வயசு. அம்மாவோட வயசு வயசு கண்டிப்பாக. வெட்டா வெளி காட்டுக்குள்ள புள்ள விறகு வெட்ட போற புள்ள அடிய வெட்டா வெளி காட்டுக்குள்ள புள்ள விறகு வெட்ட போகையில ஒன்றை தொட்டாலும் போதும் அடி எனக்கு துன்பம் வந்து நேராதடி ஒன்றை தொட்டாலும் போதும் அடி குட்டி துன்பம் வந்து நேராதடி. உங்ககிட்டேருந்து பாட்டு வரிகளை வாங்கிட்டு இன்றைக்கி வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இல்லைங்களா, கிராமத்தில் நகரத்தில் இருக்கவங்களெல்லாம் இந்த கொஞ்சம் பாட்டு இதெல்லாம் கடன் கொடுங்க, என்னுடைய காதலிக்கிட்ட காதலன்ட்ட இதை பாடணும் அப்படின்ற அளவு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? காதலில் நான் தோல்வி ஆயிருக்கேன் சார். அடாடா. அதனால ஒவ்வொன்றா நானாக எடுப்பேன். கூடி இருந்த இடம் நம்ம கும்மரிச்ச போட்ட இடம் ஆஹா பாருங்க எதிரொலி. இந்த இடம் மச்சப்பாகளா கிடக்குது இல்ல. அப்படி போடு. உங்கள் கண்ணில் வர கண்ணீர், என் மனசில் வர ஆனந்தம், இந்த படத்தில் சொல்லுவார் இல்லையா, சும்மா அதிருது இல்லைன்னு, அப்படி ஒரு சவுண்டு இப்போ உங்ககிட்ட வந்தது இல்லைங்களா. இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் அம்மா அவங்கள்ட்ட கேட்குறம்மா, சந்திரமுகி படத்தில் ரஜினி சார் அப்படி நடந்து அவருடைய அப்படி துண்டை தூக்கி அப்படி போட்டுட்டு வருவார் பார்த்தீங்களா, நீங்கள் பாடும்போது ரஜினி சார் அப்படி என்ட்ராரு, எப்படி இருந்தது? ஐயோ, அது வந்து கடவுள் வந்து என்னை அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போனதை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவிஞர் ஐயா அறிவுமதி ஐயா அவர்கள் தான். அவங்க தான் என்னை அந்த இடத்துல கொண்டு போய் பாட வச்சு என்னை அந்த படத்தில் இவங்க தான் அந்த வரிகள் பாடினது அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்றத அதுக்காக என்னை இந்த படத்துலையும் என்னோடய முகத்தை மக்களுக்கு காட்டினது. இவங்களை அப்படியே நடிக்க வச்சுருங்க அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அறிவுமதி ஐயா தான் ரெக்கமெண்ட் பண்ணி வித்யாசாகர் சார் வந்து சொன்னாங்க என்கிட்ட. பெண்ணாக இருந்து சாதிக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு ஆண் துணை இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்ற சொல்லுக்கு இணங்காமல் என்னோட கணவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமா. குமார் சார் அவருக்கு அத்தனை பேரும் கரவொலி எழுத்து நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம். இப்போது முனிமா, இப்போ சின்ன பொண்ணு மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். கிராமிய பாட்டுன்றது வந்து நம்ம மனசில் படுறது தான் பாட்டு, நம்ம மனசில் தோன்றது தான் பாட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ இந்த காட்சிகளை பார்க்குறோமா, இதை பற்றி ஒரு பாட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு இப்போ முன்னாடி நாட்டுப்புற கலைஞர்கள் எந்த அளவுக்கு கலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்ததோ, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம்னா ஒரு நாட்டுப்புற இசையோ நாட்டுப்புற பாடலோ இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமும் எடுக்கிறது இல்லைங்க ஐயா. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த சினிமா துறையில் வந்து நாட்டுப்புற கலையை அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அது நாட்டுப்புற சினிமா துறைக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டுகின்றோம், உங்களை கண்டிப்பாக வாழ்த்துக்கிறோம். இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொடுவதற்காக. இந்த பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், நம் வியர்வை தான் பூமியில் விதையாகும். அடுத்த வரைக்கும் அப்புறம் நம்ம வரலாமே, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் மேடம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு மரபு ரக விதைகளை வந்து பயிர் செய்யலாம் அப்படிங்கிறத ஆரம்பித்தேன். அப்படி வந்து தேடி வந்து நான் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம், அங்கே இந்த மரபு விதைகள் பயிர் செய்கிறவங்க யாருமே இல்லை. அதனால் தஞ்சாவூருக்கு தான் போனேன். தஞ்சாவூரில் போய் இந்த ஆத்தூர் கிச்சில் சம்பாங்கிற ஒரு ரகம் தான் முதல்ல தெரிஞ்சது, ஏன்னா அது சினிமா பாட்டில் வந்திருக்கிறதுனால அது ஒன்று தான் தெரிஞ்சது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதுதான் முதல்ல பயிர் வச்சேன்.
அது வந்து எனக்கு என்ன ஒருன்னா, ஆத்தூர் கிச்சம்பா யார் பயிர் வச்சாலுமே அது அள்ளி கொடுக்குற ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வருஷம் வந்து எனக்கு வந்து அதில் தான் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து அவார்டு கிடைச்சது வந்து. அந்த அவார்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய பேரால பேரால, வழங்கப்படுகின்ற ஒரு அதாவது மிகப்பெரிய விருது. ஆமாம், பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது அப்படின்னு அதுக்கு பேர். அது வந்து தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரங்களால் தான் வந்து அதை வந்து வாங்கினேன். அது வந்து மிக ஒரு சந்தோஷமான தருணம். ஏன்னா அப்படி ஒன்றுமே வந்து முடியாமல் இருந்து இப்போ வந்து ஒரு கம்பீரமாக மற்றவங்க பாராட்டும் வகையில் வியக்கும் வகையில் வந்து நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளும் என்னை சார்ந்தவர்களும் இப்போ வந்து நல்ல ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ யாரெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த தொலைஞ்சு போன மரபு ரக விதைகளை வந்து இப்போ சேகரிக்கிறது வந்து பெரிய ஒரு இதை ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் மரபு விதைகள் இருக்குது. பள்ளி இலக்கியங்கள்லாம் நிறைய விதைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து தேடி பிடிக்கணும். ஸோ அதில் ஒரு 2 லட்சம் விதைகள் இருந்திருக்கு. அதை வந்து இப்போ தேடுறதுல வந்து இப்போ வந்து ஒரு 100 எண்ணம் தேடி 100 விதைகள் 100 விதைகள் வந்து அருமை. காரில் வந்து ஒரு 20 டைப் போடுவேன், சம்பாவில் ஒரு 20 டைப் போடுவேன், அப்படி ஒரு 40 விதைகளை சேகரிப்பேன். அதே மாதிரி அடுத்த பட்டத்தில் இப்படி வந்து 100 விதைகளையும் பாதுகாக்கிறதுக்கு வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன் சார். பாராட்டுக்கள். இத்தனை சம்பா, ஒவ்வொரு சம்பா பேசும்போது உங்ககிட்ட இந்த ஒரு சம்பாஷணைன்னா பேச்சுவார்த்தை, ஆமாம், அந்த சம்பாஷணையிலே பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப பாராட்டுகள். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம், இல்லைங்களா? உங்ககிட்ட இந்த ஏதோ ஒரு ஒரு உயிர்ப்போட ஏதோ ஒரு செய்திகள் வந்துட்டே இருக்கு சின்ன பொண்ணு மேடம். என்ன அது? கண்டிப்பாக இந்த விவசாயம்தான் நம்ம தமிழ்நாட்டோட தமிழ் மக்களோட உயிர் நாடி. அந்த வகையில் இப்போ அம்மா சொன்னதெல்லாம் கேட்கும்போது அவங்களோட உடல்நிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டு அவங்க உயிர் போகிற நிலமையில் இருந்து கொஞ்சம் அவங்கள காப்பாற்றப்பட்டு அந்த நம்மளோட உணவு தான் நம்ம உயிரே எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. மற்ற சொந்த பந்தங்களுக்கு வாழலைன்னாலும் நம்மளோட குழந்தைகளுக்காக நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு அவங்க யோசித்து நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம உணவு தான் நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க அந்த விவசாயத்துக்கு போயிருக்காங்க. விவசாயம் தாங்க ஐயா அன்னைக்கு. விவசாயி வந்து சேத்துல கால் வைக்கலைன்னா நம்ம சோத்தில் கை வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த விவசாயம் தான் வந்து நம்மளுக்கு தெய்வம். நாத்து பிடுங்கி நடவு நட்டு நாங்கள் நட்டுப்புற பட்டுகளும் பாடிக்கிட்டு போடு தானே நானே அப்படி கதிரறுத்து கட்டு சுமந்து அந்த களத்து மேடு போயிருவோம் நானே போடு தானே நானே. உணவு அதாவது என்ன அது சாப்பிடலாம்? 2 இது இருக்கும். சாதாரண நாள் வேற, வாடிவாசல் போகிற நாள் வேற. தவிடு, தூசி, பச்சரிசி, பருத்தி விதை. தூசினா தூசினா கடலை தூசி, பட்டாணி தூசி, அந்த அந்த உதுத்து அந்த தோல் இருக்கும், அந்த பட்டாணியை உதுத்து அந்த தோல் வரும். உளுந்தந்தூசி அந்த மாதிரி தூசி. இப்போ ஜல்லிக்கட்டு இந்த ஜான்வரி ஆரம்பிக்குதுன்னா தமிழ் மாத கணக்கில் வச்சுக்குவோம். இப்போ மார்கழி பிறந்தோடனே பருத்தி விதை வைக்க ஆரம்பிச்சிடணும். கார்த்திகை பிறந்தோடனே கூட வைக்க ஆரம்பிச்சிடும். கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதமும் இந்த இறையிலேயே ட்ரெயின் பண்ணிடுவோம். அடுத்த தை மாதம் வந்துடும். அடுத்த 6 மாதம் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு இருக்கும். அப்போ அந்த 6 மாதம் தொடர்ந்து அதே இறையாக தான் வச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த 6 மாதம் அந்த ரெஸ்ட் விடும்போது மட்டும் இந்த இதெல்லாம் இருக்காது. நான் வந்து வெற்றி பெற்று தான் பரிசு வாங்குவேன், நீ கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க. எல்லா மாட்டுக்காரவங்களுக்கும் அந்த இடத்துல பரிசு கொடுக்க மாட்டாங்க. புடிமாடாயிடுச்சுன்னா புடிமாடு தான். அப்போ உயிரை பணைய வச்சு ஒரு ஆள் எதுக்க நின்று 2 கொம்பு இருக்கு குத்துனா உயிர் போகும்னு தெரிஞ்சு எதுக்க நின்று பிடிக்கிற வீரனுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணுமே தவிர்த்து நம்ம அவுக்குற மாட்டுக்கு இது கிடையாது. அன்னைக்கு பிடிச்சிட்டாங்க, அன்னைக்கு மாட்டுக்கு பிடியாரவங்களுக்கு தான் பரிசு. அப்போ அந்த புடிமாடாகி அந்த பரிசை வாங்கினேன்னா அந்த பரிசோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். நான் ஜெயிச்சுட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. உங்கள் காடைகளுடைய பேரை சொல்லவே இல்லையே. 2 காலை இருக்குது. ஒன்று வீரா, இன்னொன்று அந்த ரோலெக்ஸு. யோகதர்ஷினி அவங்கள பார்க்கின்ற போது அவங்க பேசினது, ஏதாவது இது அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கின்ற போது, ஏன்னா நீங்களும் நம்ம தென்னிந்தியாவில் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க மேடம்? கண்டிப்பாக ஒரு ஆண்கள் வந்து ஆண் பிள்ளைகள் காலை வளர்க்குறதுக்கும் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறதுக்கும் ஒரு பெண்ணு, அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தை வந்து அந்த மாட்டை மாடுன்னு சொல்லக்கூடாது, அது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை.
அந்த ஜல்லிக்கட்டு காளையை அது வளர்க்குறதுக்கு அந்த அவ்வளோ ஆர்வம் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் ஆசைகள் இருக்கும். அது மாதிரி நீ பெண்ணாக பிறந்து உனக்குள்ள அந்த மா ஜீவன் மேலே உனக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு வந்திருக்கு, இப்படி பார்த்துக்கணும் நம்ம அப்படின்னு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் சார், பாராட்டக்கூடிய விஷயம்னா இங்கே மட்டும் பாராட்டலை, உடனே உலகமே பாராட்ட போகுது. அந்த அளவுக்கு ஒரு வீராங்கனையாக ஒரு வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. உணர்வை பற்றியும் உணவை பற்றியும் பேசுகின்ற போது அதே நேரத்தில் நிறைய இப்போ நீங்கள் வெறும் அடுப்பங்கரையோடு இல்லாமல் அடுத்த நிலைக்கு போகிறீங்க இல்லையா, அதை சொல்லுங்கள். அன்பாக சமைக்கலாம் வாங்க. நம்ம அடுப்புங்கரையில் மட்டும் கிடையாது, நம்ம அதை சமைக்கும்போது நம்ம உணர்வையும் சரியாக கொண்டு போகணுன்ற ஒரு நிறைவு எனக்குள்ளே தெரிஞ்சது. அப்போ அன்பாக சமைக்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு பெயர் வச்சு அதோட பயணம் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருட பயணம். என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியில் கல்லூரியில் பெண்களுக்கு இந்த மாதிரி நேரடியாக போய் நம்ம இந்த மாதிரி உணவுகளை மாற்றம் அடைவீங்க, இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுங்க, உணவை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய பயிற்சி வகுப்பு கொண்டு வந்துட்டு இருந்தேன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கலசப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எளிமையான முறையில் இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைஞ்சு ஒரு உணவு திருவிழா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் அதை போயிட்டு கலந்துக்கிட்டேன். அந்த உணவு திருவிழா பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உணவு சார்ந்து இவ்வளோ பெரிய கூட்டம் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க. அப்போ நாம் இதை சார்ந்து எதனா ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு ஊர்தோறும் உணவு திருவிழா அப்படின்ற ஒரு பெயரில் இது பண்ணுவோம். ஏன்னா இந்த பெயர் வைக்கும்போது தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் நாம் இந்த திருவிழா பண்ணணும். குறிப்பாக இயற்கை விவசாயிகளை ஒன்றிணைச்சோம். அப்போ அந்த நெல் என்ன ஆகுது? அரிசி ஆகுது. அரிசி வாங்கும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க மக்கள்? இந்த அரிசி வேகலை, எங்களுக்கு செட் ஆகலை, இவ்வளோ வருடமாக இந்த அரிசியில் வந்து பழக்கப்பட்டுட்டோம், இதுக்கு மாற்ற முடியல, வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனை, அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது நாம் தொடர்ந்து அந்த அரிசிகள் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உணவை எப்படி மக்களுக்கு கொண்டு போகலான்ற செயல்பாடில் இந்த உணவு திருவிழா வெற்றி அடைஞ்சது. பெரிய அளவில் கிட்டத்தட்ட வந்து 2000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உணவு தயாரித்தோம். அந்த உணவு தயாரித்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விளைபொருட்கள் எல்லாரும் ஒன்றிணைச்சு திருவிழாவை கொண்டாட்டம், மிகப்பெரிய கொண்டாட்டம். எல்லோருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற சூழலில் ரேகா அவர்கள் ரொம்ப அருமையாக பணி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நிறைய இயக்கங்கள், நல்லோர் வட்டம்ன்ற இயக்கத்தில் பெருமளவு பல பரிசுகளை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து அவர்களை பாராட்டி சில வரிகள். இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். அந்த வகையில் அவங்கள வந்து நான் ஒரு சமையல் அதாவது வீராங்கனையாக அவங்கள நான் பார்க்குறேன். அடுத்தது, ஒவ்வொன்றுடைய கழிவு மற்றதற்கு ஒரு மிகச்சிறந்த உணவாக மாறுது அப்படின்ற ஒரு தொடர் வண்டி ஓட்டம் மாதிரி சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. மேலும் தொடருங்க. ஆமாம், அதே மாதிரி எங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பிளான் இருக்குது. இதையே வந்து பெரிய லெவலில் இப்போ வந்து எங்களுக்காக மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே வந்து பெரிய லெவலில் செய்யணும். ஒரு 3 ஏக்கர் வாங்கி அதில் வந்து செப்பரேட்டாக ஒன்று பாத்திக்கு ஒரு இது ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அந்த ஒவ்வொரு உணவு சங்கிலி முறையில் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு இன்கமும் கிடைக்கும். இன்கம் கிடைக்கின்றதை விட இதில் இருந்து மற்றவங்களுக்கும் ஒரு பயன் கிடைக்கும். நம்மளால் ஒரு 4 பேர் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அதுவே மிகப்பெரிய நான் செஞ்ச புண்ணியமாக நினச்சிக்கலாம். என்னால் வந்து 10 பேருக்கு எந்த விதமான ஃபால்ட் இல்லாமல் ஒரு உணவுப் பொருள் போய் சேரும்போது எனக்கு ரொம்ப இந்த தொழில் எனக்கு பிடிச்சி போச்சு. நான் செய்கிறேன். யாருக்காகவும் நான் கூச்சமே பட மாட்டேன். நானே போய் நேரடியாக விற்பனை செய்வேன். பால் வியாபாரம், தயிர், நெய், அதுலேருந்து ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அதே இது அந்த மோர் நம்ம கடைஞ்சி எடுத்த மோர் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்து தேங்காய் மோர், தேமோர் கரைசல் அந்த பாத்திகளுக்கு அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் கூட நம்ம வீட்டில் இருந்து வேஸ்ட்டுன்ற பொருள் கீழே போகாது. அந்த நெய் காய்ச்சறது கூட என்னோடய கோழிகளுக்கு உரமாக போகும். இந்த கோழிகள் சாப்பிடும். அவ்வளோ அருமையாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த வரம். இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு. அந்த இயற்கையை வந்து நம்ம சரியாக கொண்டு போனோம்னா நம்ம எந்த வியாதியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். பாப்பா சொன்ன மாதிரி என் பொண்ணு அந்த ஜல்லிக்கட்டில் போய் காலை அவுக்கணுன்றதுல ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. என்னோட குழந்தை வந்து உட்காருவாங்க. சூப்பர். ஏன்னா என் குழந்தை வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வீராங்கனையாக வருவாங்க. அவங்க இப்போ சிறுசுலேருந்தே அவங்களும் எங்கள் கூடயே இருக்கிறாங்களா, அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். எங்கள் மாடுங்களுக்கெல்லாம் அந்த பாப்பா சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே வந்து ரேஷன் கார்டில் தான் எங்கள் பேரில் எங்கள் மாடுங்க இல்லை, எல்லாத்துக்கும் பேர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா மனுஷன் திரும்புகிறானோ இல்லையோ மாடு திரும்பும் சார்.
ஆதவனுக்கு சூரியனுக்கு நம்ம படைக்கின்றோம், விவசாயத்தை வணங்குகின்றோம், இந்த நிலத்தை, பூமியை, வானத்தை, மழையை, நெருப்பை, பஞ்சபூதங்களையும் வணங்குகின்றோம். அதே நேரத்தில் கால்நடைகள் நமக்காக உழைக்கின்ற அத்தனை செல்வங்களையும் வணங்குகின்றோம். அதுதான் இல்லையா? நாங்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பொங்கல் தான். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு நாள் தான் பொங்கல். நாங்கள் மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாம எங்களோட வயிற்றில் ஒரு தன் டீ கூட எங்களுக்கு போகாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ நாங்கள் சாப்பிட்றோன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான தீவனங்கள் எல்லாமே செஞ்சிடணும். அவங்களுக்கு தண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கான சாப்பாடேமோ. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்களே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களே அந்த 500 குழி தான், எங்களுக்கு 50 குழி தான். எங்களுக்கு இருக்கிற வீடு நாங்கள் இருக்கிறது 50 தான். மிச்சம் இருக்கிற 100 மாடுங்களுக்கு, மிச்சம் இருக்கிறது அவங்களுக்கான தீவனங்கள் ஒவ்வொன்றும் செப்பரேட் பண்ணி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க பேசும்போதே கவனிச்சிங்களா? அதுக்குன்னுவாங்க. ஆனால் இவங்க பேசுகின்ற போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவங்களுக்கு தீனி வச்ச அப்புறம் தான் அவங்களுக்கு அப்படின்னுச்சு. அதுதான் செல்வம். இயற்கை வந்து மிக அருமையானது. நிறைய பறவைகள் இருக்குது. எங்கள் சார் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லாத பறவைகளே கிடையாது. எல்லா பறவைகளையும் சேர்ந்து பார்க்கலாம். அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நிகழ்ச்சி கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமக்குன்னு உணவு அட்டை கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கான உணவுப் பொருட்களை வரைமுறை செய்கிறாங்க. மாடுகளுக்கு ஏன் செய்யக்கூடாது? கால்நடைகளுக்கு ஏன் செய்யக்கூடாது? பறவைகளுக்கு ஏன் செய்யக்கூடாது? நமக்கான ஆரோக்கியமான உணவு மாதிரி மாட்டுக்கான ஆரோக்கியமான உணவு, நஞ்சில்லா உணவு தேவை. உங்களை பாராட்டுங்க மேடம். இப்போ எல்லாரும் பேசுனதை விட இவங்க வித்தியாசமாக இருந்தது. அதை விட ஐயா சொன்ன மாதிரிக்கில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உலகம் பூரா இதை எடுத்து செல்லணும். ஏன்னா பாராட்டக்கூடிய விஷயம். நான் எனக்காக வந்ததை விட எங்களோட மாடுகள், அதாவது கால்நடைகள் பராமரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட வந்தது. இந்த நிகழ்ச்சியில ரொம்ப கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதே மாதிரி நம்மளை பாதுகாக்கிற மாதிரி இந்த கால்நடைகளையும் பராமரிக்கணும். நல்ல பதிவு. சுரானம்ன்ற ஒரு கிராமத்தில் பிறந்து சிவகங்கை பக்கத்தில் தன்னுடைய 13 வயதில் இருந்து, 13 வயசுக்கு முன்னாடி நிறைய பாடியிருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரிந்த 13 வயதிலிருந்து பல மேடை கச்சேரிகள், பல இடங்கள், பல ஊர்கள், பல நாடுகள், உலகம் முழுவதும் இன்று பிரபலமாகி பல விருதுகள். ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்லலாம். 2010 எடிஷன் விருது, கவியரசர் கண்ணதாசன் விருது, மிக உன்னதமாக மிகப்பெரிய அளவில் தமிழக அரசனுடைய மிகச்சிறந்த பொன்னுளிர் கலைமாமணி விருது. மிகச்சிறந்த பதிவுகளால் இன்றைக்கி 80 படங்களுக்கு மேலே பாடல்கள், கிராமிய பாடல்கள் 10,000க்கு மேலே பாடல்கள். இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் அத்தனையும் இந்த தன்னானே நானே நானே அப்படின்னுச்சே, நானே என்னுடைய திறமையால் வளர்ந்தேன் அப்படின்னுச்சு. உலக அளவில் புகழ்பெற்ற மியூசிக் டைரக்டருடைய அவருடைய உன்னதமான ஒரு மியூசிக்கல் கம்போசிங்கில் பாடி இன்றைக்கி புகழ்பெற்ற மிகச்சிறந்த கலைஞராக இருக்கின்ற கலைமாமணி சின்ன பொண்ணு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய நிறைவு கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? உங்களை போல தான் நானும் ஆர்வமாக அவங்ககிட்ட கேட்குறேன். ஆமாம், கண்டிப்பாக. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. அதுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். 4 விதமாக ஒரு உணர்வுபூர்வமான செயல்களை செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளுக்கெல்லாம் இப்படி தோணலையே அப்படின்னா, நம்ம அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறதே அதுவே ஒரு வேலையாக மக்களை சந்தோஷப்படுத்துறது அப்படின்ற அந்த இதிலே போனது. ஆனால் இப்போது மனநிறைவாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அவ்வளோ உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த இதில் அவங்க பெயர் வாங்கியிருக்காங்க, விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாப்பா யோகதர்ஷினி அவங்களும் அந்த ஒரு 13 வயசுலேருந்து என்ன மாதிரி அவங்களும் அந்த ஜீவன்களை குழந்தைங்களாம், அதை மாடுன்னு சொல்ல எனக்கு வாய் வரல. இப்போ இவங்கெல்லாம் பேசுனதை பார்த்துட்டு நான் என் வீட்லேயும் தமிழ் அழகான வார்த்தை செல்வம். ஆமாம், ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப அழகாக தெளிவாக உங்களோட உணர்வு பூர்வமாக அந்த ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் அதை வளர்த்து கொண்டு வர்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. குடும்பத்தில் எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரே தொலைக்காட்சி அப்படின்னா நம்ம டிடி தொலைக்காட்சி தான். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். டிடி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் சார்பாக, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை துறை சார்ந்த மக்களின் சார்பாக
நாட்டுப்புற கலைஞர்களின் சார்பாக, திரை இசை கலைஞர்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்த கவலைகள் சிறிதும் இல்லாமல் மீண்டும் நாம் அனைவரும் உயிர்ப்போடு மேலும் மேலும் மகிழ்வோடு இருப்போம். காடு மேடுகளை சீர்திருத்தி அந்த கழனிகள் ஆக்கியது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எல்லாம் அப்படி காடு மேடா இருந்ததுங்க, இன்னைக்கு அவ்வளோ கழனியா இருக்கு இல்லையா? அப்படி கழனிகளை ஆக்கியது யாரு? இவங்க தாங்க, இங்கே வந்திருக்கவங்க தாங்க. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் ஒரு வந்தனம் சொல்லி வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றோம். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.